கல்வராயன் மலை. நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ட்ரிப் போகணுமா? அப்போனா நான் சொல்கிறேன், இந்த கல்வராயன் மலைக்கு போங்க. இங்கே சுற்றி பார்க்க அவ்வளோ பிளேசஸ் இருக்குங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பகுதியாக இருக்க இந்த கல்வராயன் மலையில் நிறையா வாட்டர் ஃபால்ஸ், நிறையா வியூ பாயிண்ட்னு சுற்றி பார்க்க நிறையா பிளேசஸ் இருக்குங்க. ஏற்கனவே இந்த கல்வராயன் மலையை பற்றி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்குங்க. இது பார்ட் 2 வீடியோ. இயற்கை எழில் கொஞ்சம் இந்த கல்வராயன் மலையில நிறைய வனவிலங்குகள், பூச்சிகளும் மனிதர்களும் இயற்கையோடு இயற்கையாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற இந்த கல்வராயன் மலையில இங்க இருக்கிற மக்கள் விவசாயமும் செய்துட்டு இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டில் புதுசா ஒரு பிளேஸுக்கு ட்ரிப் போகணுமா? அப்பனா இந்த இடத்துக்கு கண்டிப்பா போங்க. இங்க சுற்றி பார்க்க அவ்வளோ பிளேசஸ் இருக்குங்க. இந்த கல்வராயன் மலையில இங்க இருக்கிற ஒரு கோவில்ல சேர் காணிக்கை வைக்கப்படுதுங்க. அதையும் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் ஒரு மலை மேல முருகர் கோவில் இருக்கு, அதையும் நம்ம பார்க்க போறோம். இந்த கல்வராயன் மலையின் வரலாற்றை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்குங்க, அதையும் போய் பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பச்சைமலை, கொல்லிமலை, கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை, ஜவ்வாது மலை இவைகள் அனைத்தும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஆகும். இந்த கல்வராயன் மலையில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா சுற்றி பார்க்க என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் மக்களே. இந்தியா தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற இந்த கல்வராயன் மலை ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, கொல்லிமலை போல இதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக ஒன் டே ட்ரிப் போகணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க. ஏன்னா அவ்வளோ ஒர்த்தான பிளேஸுங்க இது. இந்த கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சியிலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவண்ணாமலையிலிருந்து 113 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த மலைக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்கூட்டியே இங்கே இருக்கிற செக் போஸ்ட்டில் உங்களை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நாம பார்த்துட்டு இருக்க இந்த வே பாயிண்ட் பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குங்க. இங்க இது போல நிறைய பிளேசஸ் இருக்குங்க. இங்க நீங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல என்ஜாய் பண்ணி எடுக்கலாங்க. தமிழ்நாட்டில் நீங்க எங்கிருந்து வந்தாலும் கள்ளக்குறிச்சிக்கு ஒரு டிக்கெட் எடுத்துருங்க. அங்க கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு வந்த உடனே சேரப்பட்டு, மூலக்காடு, வெள்ளிமலை இந்த ஊருக்கு போற பஸ் எல்லாமே இந்த கல்வராயன் மலைக்கு தாங்க போகுது. இந்த பஸ்ல போனாவே போதுங்க, நீங்க இந்த மலைக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஓன் வெஹிக்கிள் இருந்தால் நீங்கள் ஓன் வெஹிக்கிள்னு போகலாங்க. கார், பைக் எது இருந்தாலும் நீங்கள் அதில் போகலாம். இந்த கல்வராயன் மலையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற பிளேஸ் தாங்க போட்டிங். இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குங்க. இங்கே டிசம்பர் 2024 வரைக்கும் போட்டிங் நடந்திருக்குங்க. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2024 ஒரு ஃப்ளட் வந்ததுங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த டைமில் இங்கே இருந்த போட்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. அந்த டைம்ல இருந்து இங்கே போட்டிங் ரைடு நடக்கிறது இல்லைங்க. நாம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் மிகவும் ஆழமான ஒரு பகுதிங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பிளேஸ்ல நீங்க சுத்தி பார்த்துட்டு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணலாங்க. இங்க இருக்கிற பார்க்ல ஒரு சில போட் இருக்கிறத இப்போ கூட நீங்க வந்தா பார்க்கலாங்க. இந்த கல்வராயன் மலைக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மட்டும் நீங்க மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ ஒர்த்தான பிளேஸுங்க இது. நீங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸா வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு போலாங்க. நாம பார்த்துட்டு இருக்க இந்த மலை, இங்க இருக்கிற மரங்கள், இதற்கு கீழே இருக்க தண்ணீர் பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுங்க, இங்க ஒரு தடுப்பணை கட்டிருக்காங்க. அது எதற்காக கட்டிருக்காங்கன்னா, இந்த இடத்துல காட்டாற்று வெள்ளம் வருங்க. அப்போது இங்க வரும் தண்ணீரின் வேகத்தை குறைப்பதற்கு இந்த தடுப்பணையை கட்டிருக்காங்க. இந்த தடுப்பணையை தாண்டி இங்க தண்ணீர் அதிகமாகுதுன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்க ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குங்க. இங்க வரும் குழந்தைகள் விளையாடுவதற்கு இதை அமைச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க எவ்வளவு போட் இருக்குன்னு பாருங்களேன். இந்த போட் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்குங்க. இங்க போட்டிங்க்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியலங்க. ஏன்னா நாங்க போன டைம்ல இந்த நிலைமையில தாங்க இங்க இருந்தது.
நீங்கள் போட்டிங் ரைடு நடத்துகிற பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இன்னொரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுங்க, தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு இந்த பார்க் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு சுற்றி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கலாங்க நீங்கள். இந்த பார்க்கு போட் ஹவுஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தாங்க இருக்குது. முடிஞ்சால் நீங்களும் இங்கே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேஸ் தாங்க இந்த கல்வாமலையில் இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கோவில். அது இந்த வீடியோவோட இன்டர்வியூலேயே நான் சொல்லிட்டு இருப்பேங்க. அந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அதையும் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போட் ஹவுஸ்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துலேருந்து ரைட் சைடில் போகிற ரோட்டில் தாங்க நம்ம அந்த கோவிலுக்கு போகணும். நாம் பார்த்துட்டு இருக்க இந்த கோவில் தாங்க கல்வாய் மலையில் இருக்க சேட்டு முனியப்பன் கோவில். இங்கே தாங்க சேர் காணிக்கையாக வைக்கப்படுகிறது. கேட்கவே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாங்க, இங்கே இருக்கிற மக்கள் இந்த கோவிலில் சேர் தாங்க காணிக்கை வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுங்க இங்கே எவ்வளோ சேர் வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். நாம் பார்த்துட்டு இருக்க இந்த கோவில் இந்த கல்வாய் மலையில் இருக்க வெள்ளி மலையில் தாங்க இருக்குது. இந்த கோவிலிருந்து கொஞ்சம் தூரம் ரைட் சைட் நடந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. இது வெள்ளிமலை வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் நிறைய அழகழகான பிளேசஸ்லாம் பார்க்கலாங்க. அங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணி எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுங்க, இங்கே இருந்த மரங்கள்லாம் காற்றற்ற வெள்ளத்தினால அடிச்சுட்டு வந்திருக்குங்க. நம்ம போட் ஹவுஸில் பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு தடுப்பணை வச்சுருக்காங்க பாருங்களேன். இப்போ நம்ம பார்த்துட்டு தாங்க வெள்ளிமலை வாட்டர் ஃபால்ஸ். இங்கே தண்ணி அதிகமாக வரும்போது இது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ தண்ணி கம்மியாக தான் வருது. இந்த கல்வான் மலையில் இருக்க பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்க கண்டிப்பாக 1.5 day ஆகுங்க. ஆமாங்க, இங்கே சுற்றி பார்க்க நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட்னு இங்கே நிறைய இருக்குங்க. இங்கே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கோயில் தாங்க இந்த கல்வாமலையில் வெள்ளிமலைக்கு பக்கத்தில் இருக்க கல்யாண முருகர் கோவில். நம்ம சேட்டு முனியப்பன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் பார்த்துருப்போங்க. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பேக் சைடில் தாங்க இந்த கோவில் இருக்குது. இந்த கல்யாண முருகர் கோவில் ஒரு சிறிய மலை மீது தாங்க இருக்குது. ஒரு 50 படி தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஏறிடலாம். 10 to 15 மினிட்ஸ்லேயே இந்த மலைக்கு இருக்கிற கோவிலுக்கு நீங்கள் போகலாங்க. நாங்கள் வந்த டைமில் இங்கே இருக்கிற மேகம் ஃபால்ஸுக்கு எங்களால் பார்க்க முடியுங்க. ஏன்னா அந்த ஃபால்ஸுக்கு நடந்து போகிற தூரம் அவ்வளோ தூரமாக இருக்குங்க. எங்களுக்கு இங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கவே மார்னிங் 7:30 6:30 வரைக்கும் ஆயிடுச்சுங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெக்கிங் போன மாதிரி இருக்கும். இந்த கோவிலையும் பார்த்த மாதிரி இருக்குங்க. இந்த கல்வாமலையில் பெரியார், மேகம், மான்கொம்பு, பன்னியப்பாடின்னு நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. நீங்கள் இங்கே ட்ரிப் பிளான் போட்டிங்கன்னா உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்லேயே வாங்க. நீங்கள் காரில் வந்தாலும் பைக்கில் வந்தாலும் நீங்கள் போகும்போது இங்கே இருக்கிற இயற்கையை ரசிச்சுட்டே போவாங்க. இந்த மலையின் மேலே இருக்கிற முருகர் கோயிலுக்கு நம்ம வந்துட்டாங்க. இந்த முருகர் கோயில் ஒரு சிறிய முருகர் கோயில் தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுங்க, நாங்கள் போன டைமில் தாங்க இந்த கோவிலில் மண்டபம் கட்டிட்டு இருந்தாங்க. நாம பார்த்துட்டு இருக்க இந்த வியூ பாயிண்ட் பெரியார் வாட்டர் ஃபால்ஸ் மேகம் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் இருக்குங்க. இந்த வியூ பாயிண்ட் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. முடிஞ்சால் இங்கேயும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் தாங்க பெரியார் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிப்பதற்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பெரியார் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நிறைய வாட்டர் ஃபால்ஸ்க்கு நீங்கள் போகணும்னா கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு காமிக்குங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் போகலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இங்கே என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு போகலாங்க. இந்த பிளேஸை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியுங்க, எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அதே போல் நீங்கள் இது போன்ற இடத்துக்குலாம் வரும்போது பிளாஸ்டிக் பொருட்களை மட்டும் எடுத்துடுறீங்க.
இந்த கல்வாய் மலையில் ஒரு சில பிளேஸில் டவர் ப்ராப்ளம் இருக்குங்க. அதால் இங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டாவே எந்தெந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்த மலை பல வகையான மூலிகை தாவரங்கள் நிறைந்து காணப்படுதுங்க. இந்த கல்வாய் மலையில பல வகையான பூச்சினங்களும் காட்டெருமை, காட்டுப்பன்றி, கரடி, மான், சென்னாய், குரங்கு போன்ற வனவிலங்குகள் நிறைந்து காணப்படுகின்றன. நீங்க பெரியார் வாட்டர் ஃபால்ஸ் இருந்து கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னா ஒரு அற்புதமான வியூ பாயிண்ட் பார்க்கலாங்க. நாம பார்த்துட்டு இருக்க இந்த வியூ பாயிண்ட் தாங்க பெரியார் வாட்டர் ஃபால்ஸ் இருந்து கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னாவே நீங்க இங்க வந்துடலாங்க. இங்க இருந்து இந்த மலைத்தொடர்ச்சியை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குங்க. நாம அடுத்ததா பார்த்துட்டு இருக்கிறதாங்க கோமுகி டேம். இந்த கோமுகி டேமும் இந்த கல்வாய் மலையில தாங்க இருக்கு. நாம பார்த்துட்டு இருக்க இந்த அற்புதமான வியூ ஈவினிங் 6 o'clock இங்க பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன். இந்த கோமுகி டேமும் இங்க இருக்கிற மலை தொடர்ச்சி, இந்த சூரியன் மறையும் காட்சியும் பார்க்க அவ்வளவு அழகா இருக்குங்க. இதை நீங்க பார்க்கணும்னா ஈவினிங் 6 o'clock டைம்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க பார்க்கலாங்க. மழைக்காலங்களில் இந்த கல்வாயின் மலையிலிருந்து வரும் தண்ணீரை தான் இந்த கோமுகி அணையில் அடைக்கப்பட்டு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இந்த கோமுகி அணையை சுற்றி இருக்கும் ஊர்களுக்கு இந்த அணையிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீர் தான் ஒரு முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கு. தமிழ்நாட்டுல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க ஒரு அற்புதமான பிளேஸ்னா அது இந்த கல்வாயின் மலை தாங்க. நீங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு ட்ரிப் போனா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வாங்க. இங்க சுற்றி பார்க்க அவ்வளோ பிளேசஸ் இருக்குங்க. இது அவ்வளோ ஒர்த்தான பிளேஸ், கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. இந்த கல்வாய் மலைக்கு நீங்க மார்னிங் 6 to 7 o'clock வந்தீங்கன்னா நீங்க சுற்றி பார்க்க உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திப்போம்.